குங்குலிய கலைய நாயனார் தாலியை வாங்கி கொண்டு உணவுப் பொருள் வாங்க சென்றார். அப்போது அவரின் எதிரே வணிபர் ஒருவர் தலையில் மூட்டையை சுமந்தபடி வருகிறார். நாயனார் என்னங்க இது என கேட்க, அதற்கு வணிபரோ குங்குலியம் எனச் சொல்ல, தன்னிடம் இருந்த தாலியை கொடுத்து அந்த குங்குலிய மூட்டையை வாங்கினார். தானும் தான் குடும்பமும் பசியில் இருப்பதை மறந்து அந்த குங்குலிய மூட்டையை ஆனந்தத்தோடு கோவிலுக்கு தூக்கிச் சென்றார். அந்த சிவனுக்கு குங்குலிய தீபத்தை காட்டி ஆனந்தத்தில் இருந்தார். பின்பு பசியின் சோர்வினால் அங்கேயே தங்கிவிட்டார். கணவர் நெல் வாங்கி வருவார் என எதிர்பார்த்து அவர் மனைவியும் பிள்ளைகளும் பசியினால் உறங்கிவிட்டார்கள். எனக்காக அவன் மனைவியின் தாலியை விற்று திருப்பணி செய்தானே, இதற்கு மேல் சோதிக்கணுமா என எண்ணிய ஈசன், போய் பாலும் சோறும் சாப்பிட்டு வா என நாயனாருக்கு அசரீரி வாழ்க்கை கேட்க நாயனார் வீட்டுக்கு புறப்பட்டார்.